சவுதி ஸ்வீட்டு இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். நிறைய மைதாவில் பண்ணி அவங்க நிறைய ட்ரை கோகனட் யூஸ் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ள நட்ஸ் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸ்வீட் சவுதி ஸ்வீட்ஸ் எப்படி பார்த்தீங்களா? எல்லாமே இப்படி தான் பண்ணியிருக்கோம். உள்ளுக்குள்ள வந்து ஃபில்லிங் பண்ணியிருப்பாங்க. அவங்க நிறைய சுகர் சிரப் சாப்பிடுவாங்க. ரெண்டாவது கோகனட் ட்ரை கோகனட்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. மரமே இல்லைன்னா யார் பழக்கி விட்டாங்கன்னு தெரியல. ஸ்வீட் அப்புறம் நட்ஸ் நிறைய போட்டு சாப்பிடுவாங்க. எல்லாமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். இதுதான் சவுதி ஸ்வீட். எப்படி பார்த்தீங்களா? டம்ளிங்ஸ் வந்து இங்கே செய்வாங்க. நானும் மாவளம் வாங்கியிருக்கேன். நம்ம ஊரில் அந்த காலத்தில் நம்ம வந்து சாப்பிடுவோம்ல, பாட்டில்ஸ்லாம் விற்பாங்க போட்டு. நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்வீட்டு, அது என்ன மிட்டாய், சக்கரை மிட்டாய் சொல்லுவோமா, வாயில் போட்டால் அப்படியே ஜூஸியாக வரும், அது மாதிரி இருக்கும் டம்ளிங்ஸ். இது வந்து இஸ்தான்புல் நம்ம டர்க்கி ஸ்வீட்டு, அது இவங்க சாப்பிட்றாங்க. இது வந்து இவங்களோட ட்ரெடிஷ்னல். இது வந்து குனாஃபான்னு சொல்லுவாங்க இல்லையா, சேமியா மாதிரி இருக்கும், நடுவில் ஸ்டஃபிங் பண்ணி மறுபடியும் அதை சேமியா மாதிரி இருக்கிறத ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்வீட் சிரப் போடுவாங்களே, குனாஃபா. அது நிறைய குனாஃபா மாதிரியே தான் நிறையா இருக்கும். இதுதான் இங்கே சவுதி ஸ்வீட்ஸு. இங்கே இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கோக்னட் இருக்குல்ல, ட்ரை கோக்னட் வச்சு செஞ்சுருக்காங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா ஜவு மிட்டாய் மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. இது கூட ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக நல்லாயிருக்கு. கோக்னட் ஃப்ளேவர் இருக்குது. இங்கே வந்து ட்ரை கோக்னட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இவங்க தென்னை மரத்தையும் பார்த்ததில்ல, தேங்காயும் பார்த்ததில்ல. ஆனால் வந்து இங்கே ட்ரை கோக்னட் யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு தெரில. நல்லாயிருக்கு. இது கூட வாங்க. கோகனட்டு உள்ளுக்குள்ள வந்து ஏதோ மில்கில் பண்ண ஜவு மிட்டாய் மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்குது.